Good morning to SVB students. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா +1 காமர்ஸ்ல யூனிட் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல சாப்டர் 5 இந்து அன்டிவைடட் ஃபேமிலி அண்ட் பார்ட்னர்ஷிப்ல liabilities of a partner பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு பார்ட்னருக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லயபிலிட்டிஸ் ஆஃப் யர் பார்ட்னர். பார்ட்னரோட லயபிலிட்டி என்ன? ஃபஸ்ட்டு லயபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லயபிலிட்டி அப்படிங்கிறது பொறுப்பு. பொறுப்பு அப்படின்னா நம்ம யூஸ்வலாக எதை சொல்லுவோம்? இப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன பொறுப்பு இருக்குது? நான் குழந்தைங்களை நல்லபடியாக ஆளாக்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், அவங்கள நல்லபடியாக ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே பேரண்ட்ஸோட பொறுப்பு. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது என்ன மாதிரியான பொறுப்புகள்லாம் இருக்கும்? ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்காம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக படித்து ஒரு வேலைக்கு போய் நம்ம பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது, இது எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட பொறுப்பு. இதுவே ஒரு பிஸ்னஸ் பேசஸில் ஒரு பார்ட்னருக்கு என்ன மாதிரியான பொறுப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாயின் அண்ட் செவரல் லயபிலிட்டி. ஃபஸ்ட்டு ஜாயின் அப்படின்னா என்ன அப்படின்னா கூட்டு அப்படின்னு சொல்லுவோம், எல்லாம் சேர்ந்ததை தான் ஜாயின் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செவரல் லயபிலிட்டி அப்படின்னா தனிப்பட்ட பொறுப்பு. கூட்டு பொறுப்பு மற்றும் தனிப்பட்ட பொறுப்பு ஒரு பார்ட்னருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எவ்ரி பார்ட்னர் இஸ் ஜாயின்லி அண்ட் செவரலி லயபிள் ஃபார் ஆல் ஆக்ட் ஆஃப் ஃபார்ம். It means that in the case of assets and inadequate for meeting the claims and creditors, even the personal property should be made available. The creditors can recover their claim from all the partners. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறவர் எல்லா நடவடிக்கைகள்லையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் ஒரு ஜாயின் அண்ட் செவரல் லயபிலிட்டியை இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஜாயின் அண்ட் செவரல் லயபிலிட்டி அங்கே இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன அப்படிங்கும்போது ஒரு பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட கடன்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கடனை அடைக்கிறதுக்கு போதுமான சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தன்னோட சொந்த ப்ராப்பர்ட்டியை, அதாவது அந்த பார்ட்னர் தன்னோட சொந்த ப்ராப்பர்ட்டியை கூட கொண்டு வந்து விற்று அந்த கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறவங்க ஜாயிண்டாகவும் செவரலாகவும் பொறுப்புடையவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லயபிலிட்டி ஃபார் ஆல் அண்ட் லாஸஸ் ஆஃப் தேர்ட் பார்ட்டிஸ். அதாவது ஒரு தேர்ட் பர்சன்னால் ஏதாவது ஒரு லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான பொறுப்புகள் அப்படிங்கிறது தான் இந்த ஹெட்டிங்கோட மீனிங். ஸோ இதில் பாருங்கள், த ஃபர்ம் இஸ் லயபிள் ஃபார் எனி லாஸ் காஸ்டு டு த தேர்ட் பார்ட்டிஸ் பிகாஸ் of a wonderful act done to the ordinary courses of business. It means that every partner is liable. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பார்ட்னர் ஒரு பிஸ்னஸில் ஏதாவது ஒரு தப்பான செயலில் செஞ்சிட்டாரு, அதனால் அந்த பிஸ்னஸுக்கு லாஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த லாஸை யாரு தான் ஏற்றுக்கணும் அப்படின்னா அந்த பார்ட்னர் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ABC அப்படின்னு 3 பார்ட்னர் இருக்கார், ஓகேவா? அதில் சிங்கிற பார்ட்னர் ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு தப்பான செயல் செஞ்சு அந்த பிஸ்னஸுக்கு அவரால் ஏதாவது லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த லாஸை யார் ஏற்றுக்கணும்? ஏவா பியா? இல்லை, யார் ஏற்றுக்கணும்? சி தான் ஏற்றுக்கணும். ஏன் அப்படின்னா அவரால் தான் அந்த லாஸ் ஆச்சு. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க? லயபிள் ஃபார் எனி லாஸ் ஆர் தேர்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லயபிள் டு தேர்ட் பார்ட்டிஸ் டு மேக் கூட்ஸ் த லாஸஸ். அதாவது ஒரு தேர்ட் பர்சன்னால் ஏற்பட்ட ஒரு பொறுப்புக்கு யார் பொறுப்பேற்றுக்குவாங்க அப்படிங்கிறது தான் வேர் த பார்ட்னர் ரிசீவ்டு மணி ஆர் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபர்ம் misappropriate it, then the firm is liable make goods to the losses. அதாவது அந்த கூட்டாண்மைக்கு அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு ஒரு கூட்ஸ்னாலேயோ இல்லை அசட்லையோ ஏதாவது தேர்ட் பர்சன்னால் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதை யார் ஏற்றுக்கணும் அப்படின்னா அங்கே இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பார்ட்னரால் லாஸ் வந்துச்சுன்னா அதை பார்ட்னர் ஏற்றுக்குவார். இதுவே தேர்ட் பர்சன்னால் லாஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த பார்ட்னர் எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு டயக்ராம் இருக்கா? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எத்தனை டைப்பாக பிரியும் அப்படின்னா
பார்ட்னர்ஷிப் அட் வில். பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னா என்ன? விருப்பமுறை கூட்டாண்மை. விருப்பமுறை கூட்டாண்மை அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸை அவங்களா இஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி எப்போ அந்த ஒர்க்கு முடியுதோ அப்போ க்ளோஸ் பண்ணிடுறதா பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், பார்ட்னர்ஷிப் அட் ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மை ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பித்து 6 மாதம் இல்லை 12 மாதம் இல்லைன்னா 2 வருஷம் இந்த மாதிரி அவங்களே டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஜாபை ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ்ஸு அந்த டைமிங்கில் என்ன ஆயிரும் அப்படின்னா எண்ட் ஆயிரும். ஸோ இதை தான் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸ்டு பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப். பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாபுக்காக, ஒரு ஸ்பெசிஃபைடு ஜாபுக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மை க்ரியேட் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் பர்டிகுலர் ஒரு ஜாப் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை வைண்ட் அப் பண்ணிக்குவாங்க. இதை பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டட் லயபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருக்கிற பார்ட்னர்ஸோட லயபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா லிமிட்டடாக, அவங்க ஒரு குறிப்பிட்ட செயலை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப்பை லிமிட்டட் லயபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வாங்க, இப்போது பார்ட்னர்ஷிப் அட் வில்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். Partnership is framed to the carry on the business for the undefined period is called partnership at will. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், அந்த பிஸ்னஸ் வந்து அன்டிஃபைன்டு பீரியட், எந்த விதமான பீரியடும் இருக்காது. இன்னும் வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா there is no time limit, இதுக்கு டைம் லிமிட் கிடையாது. அதே மாதிரி specified for the continuance of the firm, it has to be dissolved when the partner gives notice to intention dissolve to the பார்ட்னர்ஷிப். ஒரு பார்ட்னர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், எப்போ விருப்பப்படுறாரோ அப்போ அந்த பிஸ்னஸை டிசால்வ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டிசால்வ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா கலைப்பு. அதாவது ஒரு பிஸ்னஸை கலைச்சிடுறது, அதாவது முடிவுக்கு கொண்டு வர்றதை தான் கலைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், செகண்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பார்ட்னர்ஷிப் அட் ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட டைமை மென்ஷன் பண்ணியிருக்கோம். குறிப்பிட்ட டைமை மென்ஷன் பண்ணி இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே இந்த பிஸ்னஸை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது தான் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, வேறு பார்ட்னர்ஷிப் இஸ் ஃபார்ம்டு ஃபார் a defined period in the time. அதாவது அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் என்ன பண்ணிக்குவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பை தான் பார்ட்னர்ஷிப் ஃபார் ஃபிக்ஸ்டு டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் பாருங்கள், the partnership for the fixed term comes to an end to expiry stipulated period. அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே, ஸ்டிப்புலேட்டட் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலம், அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் என்ன ஆகும், க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன? குறித்த கால இடை கூட்டாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாபை செய்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், when the partnership is formed to carry on a particular venture. பர்டிகுலர் வெஞ்சர்னா என்ன? குறிப்பிட்ட வேலைக்காக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி டெம்பரவரியாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸை தான் பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? such a firm lasts so long as the business agreed upon to not complete. In other words, it comes to an end to the completion of the particular venture if the search is not dissolved and begin to the undertake new activity not originally completion. The rights and obligation of the partners continue to the same as the original partnership and it will be continued till the partner gives to the notice as intention to dissolve of the firm. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இது வந்து ஒரு புதிய தேடலை தொடங்கக்கூடிய ஒரு பார்ட்னர்ஷிப்பை தான் இந்த பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இந்த டைம்லேருந்து இதுக்குள்ளே டெம்பரவரியாக இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டெம்பரவரியாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா லிமிட்டட் பார்ட்னர்ஷிப். லிமிட்டட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The limited liability of partnership is very popular to the service sector. இது வந்து ரொம்ப பாப்புலரான சர்வீஸ் செக்டார். எதுக்கு அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ்க்கு. ஓகேவா? இதில் பாருங்க,
Limited liability of partnership means for paying the debt of the firm only to the asset of the business will be utilized and not the personal property. It is prevalent among to the popular professionals such as chartered accountant, company secretaries, அதுக்கப்புறம் காஸ்ட் அக்கௌண்டன்ட், லாயர், ஆர்கிடெக்ட்ஸ், engineer, doctor. Limited liability partnership is available country like USA, Singapore, Thailand and UK. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லிமிட்டட் லயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது சின்ன லெவல் ஒரு பிஸ்னஸுக்கு மட்டும்தான் இது ஏற்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன லெவலில் இருக்குது இந்த பிரபலமான தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த லிமிட்டட் லயபிலிட்டி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு பிரபலமான ஒரு வேலை அப்படிங்கும்போது என்னென்ன சொல்லலாம்? கம்பெனி செக்ரட்டரி, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், லாயர், ஆர்கிடெக்ட், இன்ஜினியர், டாக்டர், இவங்க எல்லாரும் என்ன மாதிரியான லயபிலிட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க? லிமிட்டட் லயபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப்பை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. யூஸ்வலாக இப்போ லிமிட்டட் லயபிலிட்டி எந்தெந்த கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்குது அப்படின்னா USA, சிங்கப்பூர், தாய்லாந்து அண்ட் UK இங்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா என்ன? அதான் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா பார்ட்னர்ஷிப்போட டைப் எத்தனை டைப் இருந்தது? 4 டைப் இருந்தது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அட் வில், பர்டிகுலர் பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டட் பார்ட்னர்ஷிப், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க? பார்ட்னர்ஷிப் அட் ஃபிக்ஸ்டு பீரியட். ஓகேவா? இந்த 4 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கக்கூடிய பார்ட்னர் எத்தனை வகையான பார்ட்னராக இருப்பாங்க? யூஸ்வலாக சொல்லுவோம் ஒரு வீட்டில் வந்து இவங்களோட கேரக்டர் இப்படி, அப்பாவோட கேரக்டர் இப்படி, அம்மாவோட கேரக்டர் இப்படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படிங்கிறதே என்ன? ஒரு 4-5 பேர் சேர்ந்த ஒரு பிஸ்னஸை தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு சொல்லுவோம். அப்போது அங்கே இருக்கிற பார்ட்னரோட டைப்பு எப்படியெல்லாம் இருக்குது, எந்த மாதிரியான பார்ட்னர்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் பார்ட்னர். ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்னா யார்? ஒரு பார்ட்னர் தன்னோட கேபிட்டல், அதாவது அந்த பிஸ்னஸுக்காக கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸில் ஒர்க் பண்ணார் அப்படின்னா அவரை ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் பாருங்கள், எ பார்ட்னர்ஸ் ஹூ டேக் அன் ஆக்டிவ் பார்ட் இன் த கண்டக்ட் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இஸ் நோன் as ஆக்டிவ் பார்ட்னர். Though every partner is entitled to manage its affairs, all may not to do. இதில் முக்கியமான வார்த்தையே என்ன அப்படின்னா இதில் பாருங்கள், a partners who take in the active part in the conduct of the partnership business. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அவர் ஆக்டிவ் பார்ட், அதாவது வேலை செய்கிற அந்த பர்சனை தான் ஆக்டிவ் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர். ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா என்ன? எப்பயுமே தூங்கிட்டே இருக்கிற பார்ட்னரா? இல்லை. இந்த ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படிங்கிறவங்கள ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா டார்மெண்ட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்லீப்பிங் பார்ட்னர் சச் அஸ் பார்ட்னர் கான்ட்ரிபியூட் டு த கேபிட்டல். இவர் ஒரு பிஸ்னஸில் கேபிட்டலை கான்ட்ரிபியூட் பண்ணுவார், ஆனால் பிஸ்னஸோட ஒர்க்கில் பங்கெடுத்துக்க மாட்டார், வேலைகளில் பங்கெடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லலாம். சச் அ பார்ட்னர் கான்ட்ரிபியூட் கேபிட்டல் அண்ட் ஷேர் இன் த ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஆஃப் த ஃபர்ம் பட் டஸ் நாட் டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட். மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? திஸ் பார்ட்னர் கான்ட்ரிபியூட் த கேபிட்டலை போடுவார். ஓகேவா? அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸஸில் ஷேர் பண்ணிக்குவார், ஆனால் டு நாட் என்ன பண்ண மாட்டார்? மேனேஜ்மெண்ட்டில் பங்கெடுத்துக்க மாட்டார். இந்த பார்ட்னரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாமினல் பார்ட்னர். நாமினல் பார்ட்னர் அப்படிங்கிறவர் யார்? இவர் தன்னோட பிஸ்னஸுக்காக பேரை மட்டும் கொடுப்பாரே தவிர எந்த விதத்துலையும் இவர் அதில் இன்வால்வ் ஆக மாட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ட்னரை தான் நாமினல் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நாமினல் பார்ட்னர் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். such a partner neither contribute any capital or not entitled to manage the affairs of the business. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இவர் கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ண மாட்டார், neither contribute any capital அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டார்? மேனேஜ் ஆஃப் த அஃபேர் ஆஃப் பிஸ்னஸ், மேனேஜ்மெண்ட்லையும் பங்கெடுத்துக்க மாட்டார். அப்போ என்ன மட்டும்தான் பண்ணுவார்? he only lend us name firm because to the strength of the name reputation. for the reputation அப்படின்னா என்ன? நல்ல பெயர், அந்த பிஸ்னஸுக்காக ஒரு நற்பெயர் வர்றதுக்காக.
எனக்கு இதெல்லாம் புரியல மேம், நாமினல் பார்ட்னர்னால் என்ன? நீங்களே பாருங்கள். யூஸ்வலாக இதயம் நல்லெண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாரோட அட்வர்டைஸ்மெண்ட் வருது? ஜோதிகா. உங்களுக்கு இதயம் நல்லெண்ணெய் அப்படின்னாலே உங்களுக்கு யாரை தான் ஞாபகம் வரும்? ஜோதிகாவை தான் ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னா அவங்க அந்த பிஸ்னஸில் இன்வால்வ், அவரோட பேரை லென் பண்ணியிருக்காங்க. அப்போ லென் பண்ணும்போது இதயம் நல்லெண்ணெயா, ஓ ஜோதிகா நடிப்பாங்களே அந்த எண்ணெயா அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரியே ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அவர் கேபிட்டலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டார், பிஸ்னஸ்லையும் பங்கெடுத்துக்க மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவார்? தன்னோட பேரை கொடுத்துருவார். பேரை கொடுப்பாரு மீன்ஸ் அவர் ஆக்ட் பண்ணும்போது அவரோட நேம் தான் அங்கே நிற்கும். ஆமாவா? ஸோ அது அதே மாதிரி தான். ஹீ ஒன்லி லெண்டர்ஸ் நேம் இன் த ஃபார்ம் பிகாஸ் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் நேம் ஆன் ரெப்புடேஷன் அந்த பிஸ்னஸுக்காக ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸோட டைப்புக்கு இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. பார்ட்னர்ஸ் டைப் இப்போ என்னென்ன பார்ட்னர் பார்த்துருக்கோம்? ஆக்டிவ் பார்ட்னர் பார்த்துருக்கோம், ஸ்லீப்பிங் பார்ட்னர் பார்த்துருக்கோம், நாமினல் பார்ட்னர் பார்த்துருக்கோம். இன்னும் இத்தனை டைப் ஆஃப் பார்ட்னர் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஒன்லின்னா என்ன? இந்த டைப் ஆஃப் பார்ட்னர் ப்ராஃபிட்டை மட்டும்தான் ஷேர் பண்ணிக்குவார், எந்த விதத்துலையும் லாஸை ஷேர் பண்ணிக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரியான பார்ட்னரை பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஒன்லி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். when a person join a firm as a partner on the condition that he is entitled to the specified shares in the firms in profit only is called partners in profit only. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? பாருங்கள், கண்டிஷன் தட் he entitled to, அவர் முன்னாடியே கண்டிஷன் போட்டுருவார். என்னென்ன? ஷேர் ஆஃப் த ஃபர்ம் இன் ப்ராஃபிட் ஒன்லி, ப்ராஃபிட்டை மட்டும் அவர் நான் வாங்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முன்னாடியே ஸ்பெசிஃபை பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரியான பார்ட்னரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் இன் ப்ராஃபிட் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ட்னர்ஸ் பை எஸ்டாப்பிள். பார்ட்னர்ஸ் பை எஸ்டாப்பிள் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முரண்தடை கூட்டாளி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்க? முரண்தடை கூட்டாளி. அதாவது இவர் அந்த பிஸ்னஸில் ஒரு பார்ட்னராகவே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாமே மற்றவங்க இவர் பார்ட்னர் தான் நம்ப வைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அவர் அந்த பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர்ஷிப், அதாவது எக்ஸுங்கிற கம்பெனியில் எக்ஸுங்கிற பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அவர் பார்ட்னராகவே இல்லை. ஆனால் அவர் அடிக்கடி பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது வெளியே இருக்கிற மக்கள் தேர்ட் பர்சன் என்ன நினைப்பாங்க? ஓ இவர் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட ஒரு பார்ட்னர் போல அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ப வைக்கக்கூடிய ஒரு பார்ட்னரை தான் பார்ட்னர்ஸ் பை எஸ்டாப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கேஸ் ஆஃப் எ பர்சன் ரெப்ரசன்ட் ஹிம்செல்ஃப் ஆஃப் வேர்ட் அண்ட் ஆக்ஷன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? அவரோட வார்த்தைகளோ அவரோட நடவடிக்கைகளோ ஹாஸ் ஃபாலோட் ஹிம் டு த ரெப்ரசன்டேட் டு த பார்ட்னர் ஃபார் த ஃபர்ம். இவர் அந்த ஃபர்மோட பார்ட்னர் அப்படின்னு நம்ப வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த பார்ட்னர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் பை ஹோல்டிங் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்ட்னர்ஸ் பை ஹோல்டிங் அவுட் அப்படின்னா என்னென்னா உரிமை போலி கூட்டாளி அப்படின்னு சொல்லுவாங்க. when a person is declared a partner and does not deny in the even after becoming aware of it become liable to the third parties. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவர் ஒரு பிஸ்னஸில் ஒரு பார்ட்னரே கிடையாது. ஆனால் ஒரு மீட்டிங் நடக்கும்போது நான் பார்ட்னர் இல்லை அப்படின்னு சொல்லாமல் சைலண்ட்டாக இருந்துடுறாரு. அந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கிற பர்சனை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் பை ஹோல்டிங் அவுட். மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிறாரு இல்லையா? ஸோ இவரை தான் பார்ட்னர்ஸ் பை ஹோல்டிங் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீக்ரெட் பார்ட்னர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ரகசிய கூட்டாளி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எ சீக்ரெட் பார்ட்னர் he is one whose association is not known to the general public other than the distinct future in the list rest of the partner in all respect. அதாவது இந்த மாதிரியான ஒரு கூட்டாளி ஒரு பப்ளிக்கு தெரியாமலே அந்த ஒரு பிஸ்னஸ் அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு கூட்டாளியாக இருப்பார். ஸோ இவர் எதுக்கு அப்படின்னா அந்த பிஸ்னஸோட கடன் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இந்த கடனில் பங்கெடுத்துக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்கள தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீக்ரெட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக்
அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனர் பார்ட்னர். மைனர் அப்படின்னா யார்? உங்களுக்கே தெரியும், மைனர் அப்படிங்கிறது பிலோ 18 இயர்ஸ், பிலோ 18 இயர்ஸுக்குள்ளே இருக்கிறவர் தான் மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த பிலோ 18 இயர்ஸுக்குள்ளே இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் ஒரு பார்ட்னர் இருக்கார் அப்படின்னா அவரை தான் மைனர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவோம். அவர் தன்னோட 21 இயர்ஸ் வரைக்கும் அவர் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தனக்கு கார்டியன் ஒருத்தரை அப்பாயின்ட் பண்ணி அவர் பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Under the Indian Majority Act, person who has not completed 18 years of age is a minor. However, he will continue to be a minor till he has completed 21 years of the guardians has been appointed to the minor. He can be admitted to the benefit of partnership. இதுதான் அவருக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.